உடுப்பு குளத்திலிருந்து அபிஜது அனுப்பி வைத்திருக்க கூடிய கவிவரிகள் இவ்விதமாக பேசுகின்றன. யுத்த களம் ஒன்றில் உயிரை மாய்த்த சில உறவுகளை இழந்து தவித்தோம் தனிமையில். இரத்த வெள்ளத்தால் மூரை மூழ்கிய போது கண்ணீர் மட்டுமே கண்களில் நிறைந்திருந்தது. எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், ஆறுதல் சொல்ல இங்கு எவருமில்லை. சில குடும்பங்கள் தானே அடையாளமின்றி அழிக்கப்பட்டு துன்பக்கடலில் தவித்து அனாதையாயிருந்தனர். துன்பமே நிறைந்த வாழ்வில் இனியும் கண்ணீருக்கு தீர்வு கிடைக்குமா? யுத்த களம் ஒன்றில் உயிரை மாய்த்த சில உறவுகளை இழந்து தவித்தோம் தனிமையில். இரத்த வெள்ளத்தால் மூரை மூழ்கிய போது கண்ணீர் மட்டுமே கண்களில் நிறைந்திருந்தது. எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், ஆறுதல் சொல்ல இங்கு எவரும் இல்லை. சில குடும்பங்கள் தானே அடையாளமின்றி அழிக்கப்பட்டு துன்பக்கடலில் தவித்து அனாதையாயிருந்தனர். துன்பமே நிறைந்த வாழ்வில் இனியும் கண்ணீருக்கு தீர்வு கிடைக்குமா? இங்கும் வினாவோடுதான் கவிவரி நிறைவடைந்திருக்கிறது. பதில் கிடைக்கும். அந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நமக்கான அநீதிகளுக்கு சிறப்பான ஒரு நீதியை தரக்கூடிய பதிலாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்த கவிவரிக்குள்ளாக நாங்கள் பயணிக்கலாம்.